வணக்கம் நண்பர்களே. 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் 1 அதிலிருந்து பார்த்துட்டிங்கன்னா 50 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அன்னை மொழி பற்றி பாடப்பட்ட நூல் எது? கனிச்சாறு. தமிழை தாயாக கருதி அதன் இனிமையையும் புகழும் கூறும் அழகான நூல்தான் கனிச்சாறு. கனிச்சாறு நூலின் ஆசிரியர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். தமிழுக்காக உயிரையும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? கா. சச்சிதானந்தன். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? துரை மாணிக்கம். தமிழ் உணர்வை பரப்பிய இதழ்கள் எவை? தென்மொழி, தமிழ்ச்சிட்டு. தமிழ் உணர்வை பரப்பிய இதழ்கள் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு. பெருஞ்சித்திரனாரின் முக்கிய ஆய்வு நூல் எது? திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. பெருஞ்சித்திரனாரின் முக்கிய ஆய்வு நூல் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்களில் ஒன்று எது? கனிச்சாறு. தென்னன் என்பது எந்த மன்னனை குறிக்கும்? தென்னன் என்பது எந்த மன்னனை குறிக்கும்? பாண்டியன். சங்க காலத்தில் தெற்கை ஆட்சி செய்த மன்னரை குறிக்கும் சொல்தான் இது. எட்டுத்தொகை நூல்கள் யாவை? எட்டுத்தொகை நூல்கள் யாவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இதுதான் எட்டுத்தொகை நூல்கள். சொல்லாய்வில் புகழ் பெற்றவர் யார்? தமிழ் திரு ரா. இளங்கு குமரனார். சொல்லாய்வில் புகழ் பெற்றவர் யார்? தமிழ் திரு ரா. இளங்குமரனார். அதாவது இவர் யாருன்னா தமிழ் சொற்களின் மூலத்தை ஆராய்ந்த பெரிய அறிஞர். அடுத்து பாருங்க, திருவள்ளுவர் தவச்சாலையை நிறுவியவர் யார்? இளங்குமரனார். திருவள்ளுவர் தவச்சாலையை நிறுவியவர் யார்? இளங்குமரனார். அதாவது தமிழ் பண்பாட்டை பரப்ப அவர் செய்த முக்கிய பணிகளில் ஒன்றுதான் இது. சரிங்களா? பாவனார் நூலகத்தை அமைத்தவர் யார்? இளங்குமரனார். பாவனார் நூலகத்தை அமைத்தவர் இளங்குமரனார். தமிழ் வழி திருமணங்களை நடத்தியவர் யார்? இளங்குமரனார். கண்களை மூடி எழுதும் திறன் கொண்டவர் யார்? திருவிகா. கண்களை மூடி எழுதும் திறன் கொண்டவர் யார்னா திருவிகா. தாய் தமிழை இழக்கக்கூடாது என்று எண்ணியவர் யார்? இளங்குமரனார். திருவிகா போல் கண்களை மூடி எழுத கற்றவர் யார்? திருவிகா போல் கண்களை மூடி எழுத கற்றவர் யாருன்னு பார்த்துக்கிட்டா இளங்குமரனார். இளங்குமரனார் எழுதிய நூல்கள் யாவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க இருக்கிற நூல்கள் எல்லாமே வந்து இளங்குமரனார் எழுதிய நூல்கள். அது என்னென்னு பார்ப்போம். இலக்கண வரலாறு, தமிழின் இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவனார் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பெருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கைப்பாடினி உரை, தேவநேயம். ஓகேங்களா? இது எல்லாமே இளங்குமரனார் எழுதிய நூல்கள். சரிங்களா? அடுத்து பாருங்க, இலையை குறிக்கும் ஆங்கில சொல் எது? லீஃப். இலையை குறிக்கும் தமிழ் சொற்கள் யாவை? இலையை குறிக்கும் தமிழ் சொற்கள் யாவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் தாள், இலை, தோகை, ஓலை அப்படின்னு சொல்லலாம். ஓகே. சம்பா நெல் வகைகள் எத்தனை? 60 வகைகள். ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? மலேசியா. ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுன்னு கேட்டா மலேசியா. இது வந்து இம்பார்ட்டன்ட்ங்க, பார்த்து வச்சுக்கோங்க. உலக மொழி மாநாடு எந்த மொழிக்காக நடத்தப்பட்டது? தமிழ். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? தேவநேய பாவனார். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்னா தேவநேய பாவனார். தமிழ் சொல்வளம் எதனுடன் தொடர்புடையது? தமிழ் சொல்வளம் எதனுடன் தொடர்புடையது? சொல்லாய்வு கட்டுரைகள். உலகத் தமிழ் கழகத்தை நிறுவியவர் யார்? தேவநேய பாவனார். தமிழை உலகளவில் பரப்ப வேண்டும் என்ற நோக்கில் தான் இது வந்து தொடங்கப்பட்டது.
உலகத்தமிழ் கழகத்தை நிறுவியவர் யாருன்னா தேவநேய பாவனார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனர் யார்? தேவநேய பாவனார். அதாவது எதுக்காகனா தமிழ் சொற்களோட மூலத்தை வந்து ஆராயறதுக்கு மிகப்பெரிய முயற்சி தான் இது. சரிங்களா? இந்திய மொழியியல் முதலில் அச்சிடப்பட்ட மொழி எது? தமிழ். முதல் மொழிபெயர்ப்பு நூல் தமிழில் எது? காடிலா 1554. அடுத்து பாருங்க, இரட்டுற மொழிதலின் மற்றொரு பெயர் என்ன? ஸ்லேடை. இரட்டுற மொழிதலின் மற்றொரு பெயர் என்ன? ஸ்லேடை. அதாவது ஒரே சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் வரும். அப்போ வந்து அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்லேடைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சந்த கவிமணி என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ லகனார். சந்த கவிமணி என்று அழைக்கப்படுபவர் தமிழ லகனார். அடுத்து பாருங்க, தனிப்பாடல் திரட்டு யாரால் உருவாக்கப்பட்டது? பல புலவர்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தமிழ லகனாரின் இயற்பெயர் என்ன? சண்முக சுந்தரம். தமிழகனாரின் இயற்பெயர் என்ன? சண்முக சுந்தரம். தமிழழகனார் எழுதிய நூல்கள் எத்தனை? 12. தமிழழகனார் எழுதிய நூல்கள் 12. இரட்டுற மொழிதல் என்றால் என்ன? ஒரு சொல் அல்லது சொற்றொடர் இரண்டு பொருள் தருவதுதான் இரட்டுற மொழிதல். துய்ப்பது என்பதன் பொருள் என்ன? கற்பது, தருதல். சரிங்களா? அடுத்தது பாருங்க, மேவல் என்பதன் பொருள் என்ன? பொருந்துதல், பெறுதல். கவிதையில் தமிழ் எதனுடன் ஒப்பிடப்படுகிறது? ஆழி. கவிதையில் தமிழ் எதனுடன் ஒப்பிடப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க? ஆழி. 3 வகை சங்குகள் எவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சஜன்யம். 3 வகை சங்குகள் என்னென்னா வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சஜன்யம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்லேடை கூறியவர் யார்? கீவா ஜெகநாதன். ஸ்லேடை என்று கூறியவர் யார்னா ஸ்லேடை கூறியவர் வந்து கீவா ஜெகநாதன். குறிஞ்சிப்பாட்டு இயற்றியவர் யார்? கபிலர். சங்க காலத்துல பார்த்துட்டீங்கன்னா குறிஞ்சி நில வாழ்க்கையை அழகாக பாடியிருக்காரு. ஓகேங்களா? குறிஞ்சி மலர் நூலின் ஆசிரியர் யார்? பார்த்தசாரதி. குறிஞ்சி மலர் நூலின் ஆசிரியர் வந்து யாருன்னா பார்த்தசாரதி. மனித உணர்வுகளை பிரதிபலிக்கும் ஒரு சிறந்த நாவல் தான் குறிஞ்சி மலர். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, உருவகம் குறித்து விளக்கியவர் யார்? உருவகம் குறித்து விளக்கியவர் யார்? பதில் தண்டி. உருவகம் குறித்து விளக்கியவர் யாருன்னா தண்டி. அடுத்தது பாருங்க, முதல் தமிழ் கணினி வெளியான ஆண்டு எது? 1983. முதல் தமிழ் கணினி வெளியான ஆண்டு 1983. முதல் தமிழ் கணினியை வெளியிட்ட நிறுவனம் எது? முதல் தமிழ் கணினியை வெளியிட்ட நிறுவனம் DCM டேட்டா ப்ராடக்ட்ஸ். சரிங்களா? அடுத்து பாருங்க, முதல் நேர்வழி கணினி எது? திருவள்ளுவர் கணினி. முதல் நேர்வழி கணினி எதுன்னு கேட்டிருக்காங்க? திருவள்ளுவர் கணினி. உவமைக்கு பதிலாக அதிகமாக பயன்படுத்தப்படுவது எது? உருவகம். அண்ணாவின் உரைநடையின் சிறப்பு என்ன? எளிமை மற்றும் தாக்கம் கொண்ட நடை.
அண்ணாவின் உரைநடையின் சிறப்பு என்னன்னா எளிமை மக்கள் தாக்கம் கொண்ட நடை. எளிமை மற்றும் தாக்கம் கொண்ட நடை. அதாவது அவரின் பேச்சு பார்த்துட்டிங்கன்னா நேராக மக்களின் மனசில் வந்து பதிகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? உவமை பயன்பாட்டை உரைநடையில் என்ன என்று அழைப்பர்? இணை ஒப்பு. அமாவாசை காத்திருக்கவில்லை என்று கூறியவர் யார்? வா. ராமசாமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இயல் 1ல் டோட்டலாக 50 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்தது நம்ம இயல் 2ல் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் வந்து வீடியோவை போடுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.